சென்னஞ்சயன் கேட்ட பாரதம் இது என்ன பாரதம் பராரிசி பரிமளகந்திய மணந்த பாரதம் ஏதன் ஏதன் பிறந்த பாரதம் ஐயா சந்துரராஜன் கண்டாதிய மணந்த பாரதம் சந்துரராஜன் கண்டாதிய மணந்த பாரதம் ஈஸ்வரி பிறந்த பாரதம் இது என்ன பாரதம் பாண்டுராஜன் குந்தமாதேவிய மத்ராதேவிய மணந்த பாரதம் ஐவராஜ பிறந்த பாரதம் இது என்ன யாரங்க அரசாங்கத்தில் மூணு இலையில சாப்பிட்டாங்க. ஆமா 4 இலை நான் தான் சாப்பிட்டேன். நீங்க பிஜி தான் தின்னீங்க. கைதா வாய முடுறா. அப்புறம் என்ன சரி மூடு வாய எல்லாம் மூடிட்டு தம்பி மலம் ஜலத்தை மட்டும் நீ தவறா பேசாத. அப்புறம் என்ன சாப்பாடு இல்லைன்னா கூட பசியோட இருந்துடலாம், வீடு வாசல்னா கூட இருந்துடலாம். இந்த மலமும் ஜலமும் ஒரு மனிதனுக்கு வராது விட்டால் ஒரு நாளைக்கு இருக்கலாம், 2 நாளைக்கு இருக்கலாம், ஒரு வாரம் 10 நாள் இருக்க முடியுமா? முடியாது. இருக்கலாம். 2 நாளைக்கு கழிச்சு வந்துன்னா அவ்வளவு நாத்தம் ஆறும். அப்படி ஒரு வாரம் கழித்து ஒரு மனிதனுக்கு மலஞ்சலம் கிடைத்தால் அந்த மனிதன் உயிரோடவே இருக்க மாட்டான். பலமும் ஜலமும் காலை மாலை தவறாமல் அது வளஞ்சலம் தீ மூத்திரல்ல. ஐயா நாய ஏய் அதுக்கு வளஞ்சலம் அதுதான் வளஞ்சலம். வளம் இல்லடா மலம். தேவரே பல ஏய் இன்னும் பேர் வந்து ஆமாண்டா. அப்புறம் அண்ணா பண்டையா வணக்கம். வணக்கம் வணக்கம் என்றார் மகிழ்ச்சி. பணங்கிய பிள்ளை செடித்தோங்கும் என்னதான் படித்தால் முற்றி வேண்டும், இலக்கியம் அறிவுகள் அறிய வேண்டும், தன்னதான் படித்தால் ஒரு தாழ்வு வேண்டும். எப்பேற்பட்ட நம்ம பாரத புலவரா இருக்கலாம். ஆமா கற்றோரை நற்ற வேண்டுமா? ஆமா சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ அறிவுள்ளோர் சிறந்தோர். அறிவுள்ளோர் தான் ஆமா சிறந்தோர். சின்ன பையன் ஒரு பையன் இருக்கான். ஐயா அந்த பக்கம் வழி போகாதீங்க, அந்த பக்கம் பள்ளமா இருக்கு, நீங்க அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்கணும். இல்ல நான் பெரிய மனுஷன்டா, நீ சின்ன பையன், நீ ஏன் சொல்ற, நான் கேட்க மாட்டேன், நீ போனா என்ன பண்ணுவ? போய் குடிக்க வண்டி போடுங்க. கால் ஒடிச்சு கிடக்கலாம், கால் ஒடிச்சு 3 மாசம் நாடகத்துக்கு வேலைடா. சிரிக்கிற வாழ்வு கூட பள்ளி பரவாயில்ல பாட்டு போடுங்க. அண்ணா அதாவது வணக்கம் என்றால் வணங்கிய பிள்ளை செடித்தோங்கும் படித்தால் முத்தி வேண்டும், இலக்கியம் அறிமுகம் அறிய வேண்டும், தன்னதான் படித்தால் ஒரு தாழ்வு வேண்டும். இப்பேற்பட்ட தமிழ் கற்றோர் தனித்தன மலையெல்லாம் பெற்றவர் மாதா பிதா குருதெய்வம். மாதா பிதா குருதெய்வம். உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? உலகத்தில் முதல் தெய்வம் அம்மா. அம்மாதான். அம்மாவை தவிர உலகத்தில் முதல் தெய்வம் கிடையாது. இரண்டாவது தெய்வம் யாரு? இரண்டாவது தெய்வம் அப்பா. மூன்றாவது தெய்வம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குரு. அவர்தான் 3வது தெய்வம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் சொல்லிக் கொடுத்த கலை சொல்லிக் கொடுத்த குரு. கலைன்னு இல்ல, எந்த தொழில் சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஒரு குருதான். நம்ம நாடகம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நமக்கு குரு. பசங்களுக்கு பாடகம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் அவங்களுக்கு குரு. மதிக்கிறானுங்கறியா? அவன் தலையில இவனுல
ஏய் கூட தெரியல. அது மட்டும் இல்லடா, அவன் தலையில கட்டிங்க பாக்கல, சுத்தி வெட்டி கூட வெட்ட பார்த்துட்டே வாஜாரி பயப்படணும். ஒழுங்கு முறையா இருக்கும். ஆமா, மூன்றாவது தெய்வம் குரு. நான்காவது சபா சைலன்ஸ், யாரு பேசாத. நான்காவது தெய்வம் யாரு? அதாவது சக்தி ஒன்று, சமயம் 10,000 விளங்க முடியான வண்டியில அமர்ந்திருக்கிறது மகமாரியம். இது பேசாத தெய்வம். இன்னும் 10 வருஷத்துக்கு கோயில் உள்ளார வச்சு பூட்டிக்கிட்டு இருந்தாலும் நாமளா போய் திறந்தாதான் பேசுவோம். ஆமா, ஏன் சொல்ல போதா? ஏன்டா உள்ளாரே உருக்குமா இருக்க, என்ன திறந்து விடுங்கறான்னு சொல்லு. என்னடா கரெக்டா கேக்குறாங்க. தம்பி அப்படி இருக்காங்க. இது நான்காவது தெய்வம். அதான் உலகத்தில் முதல் தெய்வம் அம்மா. கற்றல் கருவித்தல் அமரெல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியேன் சிறந்த அந்த வணக்கம். தம்பி சைலண்ட். நாடு நாடு என்றால் சூரியபிரகாச நாடு. 48வது தேசத்திற்கு சமம் பொருந்திய நாடு. தம்பி பேசாதீங்க. வழியில உட்காந்துட்டு உதைக்கிறாங்க. இல்லைன்னா இங்கதான் வந்துருந்தா இங்க வந்து கூப்பிடுங்கிறாமா? அப்படி கிடையாது. ஆமா, நாடு நாடு என்றால் சூரியபிரகாச நாடு. 48வது தேசத்திற்கு சமம் பொருந்திய நாடு. பெரம்பலூர் மாவட்டம். கால்க பொண்ணு. அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுக்காவை சேர்ந்த இதான் கீழே பெரம்பலூர். கீழே பெரம்பலூர் இல்லடா, கீழ் பெரம்பலூர். ஆமா, கீழ் பெரம்பலூர். கீழே பெரம்பலூர். ஆமா, என்ன சொல்லேச்சு விடுவிடா சும்மா. கீழே பெரம்பலூர் என்றால் சூரியபிரகாச நாடுதான். பெரம்பலூர்லயே 3 பெரம்பலூர் இருக்கு. ஆமா, கீழே பெரம்பலூர், தாலுகா பெரம்பலூர், மாவட்டம் பெரம்பலூர். ஆமா, அது ஒண்ணு. கொடுக்கூர் பெரம்பலூர், கொடுக்கூர் பெரம்பலூர். நான் திட்டக்குடி பக்கத்துல கீழே பெரம்பலூர் நாடுகன்னா நான் சொல்றேன். இவன் போய் விருதாச்சலம் பக்கத்துல போய் இருக்கான் கொடுக்கூர் பெரம்பலூர் கிட்ட போய். இதுக்கு ஒரு சிப்பா கொடுங்க. ஆமா, நான் நாடகத்துக்கு ஆளை காணுமே, கட்டைக்காரர் வந்துட்டாரா, சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்னு ஆளை தேடிட்டு கிடக்குறேன். எங்க மச்சான்னு போன் பண்றான். மச்சான் நான் விருதாலம் பக்கம் கொடுக்கூர் ஸ்டாப்ல கொடுத்துருக்காங்களாம். கொடுக்கூர் தெரியுமா? விருதாலம் பக்கத்துல கொடுக்கூர் பெரம் தெரியுங்கிறாரு. அங்க போய் அப்புறம் வண்டியில போய் சாயங்காலம் 4 மணிக்கு புளிய மரத்து கீழே அப்படியே குடுத்துருந்தான். போய் ஓங்கிட்டு விட்டம் ஒரு வேளாவில் ஒரு வதை அப்படியே விலை எலும்பு முறிஞ்சிச்சு மடமடன்னு. அப்புறம் சிட்டை பிடிச்சி இங்க வாடா, திட்டப்படி பக்கத்துல கீழே பிறந்த ஒரு நாடகம், இங்க வாடான்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா. நாடு நாடு என்றால் சூரியபிரகாச நாடு. 48வது தேசத்திற்கு சமம் பொருந்திய நாடு. என்னாட்டுக்கு கொண்டாடு. அதாவது கீழே பெரம்பலூர் அமர்ந்துள்ள சக்தி ஒன்று சமய 10,000 விளங்குடியான மகமாரி அம்மனுடைய பாதாரங்களுக்கும் முந்தி வரது மூப்பனாருடைய பாதாரம் கிராமத்தில் இருந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டா நயனார், கிராம முக்கியஸ்தார், ஆடை கொடுத்து அழகு பார்த்த தாய்க்குள்ள சிகாவில் வருத்தப்படாத நாடகத்தை கண்டுகளித்து வந்திருக்கான் என்ற வெளியூர்வாசிகளுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் நாடக அங்கத்தினருக்கும் உமக்கும் இந்த நாடகத்தை ஏற்றுகின்ற அருமை அண்ணார் செல்வி இளங்கோவன். இளங்கோவன் செல்வி அவங்க தான். அவங்க குடும்பத்தை வைக்கிறாங்க. அவங்க குடும்பத்து வேண்டுதல். ஆமா, வேண்டுதல். அதாவது பெரம்பலூர் மாவட்டம் கொல்லம் தாலுக்காவை சேர்ந்த இல்ல கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா. கடலூர் மாவட்டம் ஆக்கனூர். ஆக்கனூர் பாளையம். பாளையம் இல்லடா, ஆக்கனூர் தான். பாளையம் ஒண்ணுதான், ஆக்கனூர் ஒண்ணுதான். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா ஆக்கனூர் புண்ணிய சேஸ்திரத்தில் அமர்ந்துள்ள அருமை அண்ணார் இளங்கோவன் செல்வி இவர் ஒன்றாக சேர்ந்து மகமாரி அம்மன் பிரார்த்தனை வைத்து அந்த பிரார்த்தனை நிறைவேறுபடினால அம்மனுக்காக ஓரிரவு நாடகம். ஐயா, வேண்டுதல் நடந்துச்சுன்னா உனக்காக தெருக்கூத்து வைக்கிறேன். கூத்துக்கும் கூழுக்கும் ஆசை வைத்தவள் தான் அந்த மகமாரி அம்மா. மாரியம்மா எதுக்கு ஆசை வச்சிருந்தா? கூத்துக்கும் கூழுக்கும். கூழ் இல்லடா, கூழ். கூத்துக்கு கூழுக்கு ஆசை வைத்தாள். ஆக்கனூர் புண்ணிய சேத்தன்
இளங்கோவன் செல்வி தம்பதியினர் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இந்த தெருக்கூத்தை நடத்தணும் இருக்கின்றார். ஆமா. இன்று இரவு என்ன செலவானாலும் அவங்கதான். அவங்க பொறுப்பு தான். ஆமா ஆமா. என்னடா பொறுப்புலாம் முடிச்சு கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுத்துருவாங்க. கோட்டர் கீட்டர் எல்லாம் வந்துருச்சு. இளங்கோவன் செல்வி செல்வி தம்பதியினர் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இன்று இரவு ஓரிரவு நாடக நாடகம் நடத்தணும் இருக்கின்றோம். அதனால இந்த நாடகத்தை இயக்கக்கூடிய இளங்கோவன் செல்வி இருக்கிறார்கள். ஆமா. எங்க சென்றாலும் தங்க முகமாக மாரியம்மன் சன்னதி போல் வாழ்க்கை ஆகையினால இன்று இரவு இளங்கோவன் செல்வி ஒன்றாக சேர்ந்து வைக்கக்கூடிய நாடக சப்தர் என்ன கதை? என்ன கதை? என்ன நாடகம் வச்சா நல்லா இருக்கும்? நீ சொல்லு, நீ சொல்றதா நாடகம். நான் சொல்றதான் நாடகம். இன்னைக்கு வச்சிடலாங்க. ஆமா. இன்னைக்கு வானத்து போல வச்சிருந்து வானத்து போல அது சினிமா நாடகம். சன் டிவில ஓடுறியா? அதெல்லாம் கையில் வச்சிருக்கு. கையில் அதுவும் சன் டிவி நாடகம் தான். அதனால் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடக சரித்திர கதை என்றால் அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய சகுந்தலா திருக்கல்யாணம் என்னும் சகோதரா திருக்கல்யாணம் பரதன் பட்டாபிஷேகம். பரதன் பட்ட அபிஷேகம். ஏன்னா அந்த குடும்பம் மீண்டும் 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 இனிமேல் செல்வா போது ஆமா. எந்த நோய் நொடி இல்லாமல் பிடிச்சி அம்மன் சன்னதி போல் நீரோடி காலம் வாழ்க. அதனால் ஸ்ரீ மகா இப்பதான் போறாங்க. இப்படி பாருவா. ஏமா உட்கார் பெரியம்மா. இடம் ஒன்னாட்டமா இருக்கிறாரு. அதனால் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய சகுந்தலை திருக்கல்யாணம் சகுந்தலா திருக்கல்யாணம் பரதன் பட்டாபிஷேகம் என்ன நாடகம் நடத்த இருக்கின்றோம். இயல் இசை தாள குற்றம் மேல குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை அங்கீகரித்து தங்கள் பிள்ளை போலவே பாவிக்க வேண்டிய அடியன் சிறந்தவர்கள் வணக்கம். சபைக்கு யார் வருகிறார்? பரிமளா தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பரிமள மகாராஜ் பரிமளா தேசத்தை ஆண்டு வர முடியாது. பரிமள மகாராஜன் வருகிறார். அவரால் கதை விளம்பரம். நன்றி சபா வணக்கம். இருப்பா தம்பதி இலக்கம் தம்பதி